புன்னகை பூக்கள் பூத்திடும் பாபா, பொன்மலர் பாதம் பணிந்தோம் பாபா. அன்னையைப் போலே காத்திடும் பாபா, சர்வேஸ்வரனே சாய் பாபா. மந்திரமானது உன் பெயர் பாபா, மனக்கூரை நீக்கும் மகத்துவம் பாபா. ஜென்மங்கள் யாவிலும் துணை நீ பாபா, சர்வேஸ்வரனே சாய் பாபா. மௌனத்தின் மொழியால் பேசிடும் பாபா, மண்ணுயிர்க்கெல்லாம் தலைவன் பாபா. பௌர்ணமி நிலவாய் ஒளி தரும் பாபா, சர்வேஸ்வரனே சாய் பாபா. திவ்ய மூர்த்திகள் வடிவே பாபா, தீவினை அகற்றும் திருவே பாபா. கௌவிய பாவம் நீக்கிடும் பாபா, சர்வேஸ்வரனே சாய் பாபா. ஷீரடி மண்ணில் தோன்றிய பாபா, செய்தாய் பற்பல அற்புதம் பாபா. பூவடி தந்து அருள்வாய் பாபா, சர்வேஸ்வரனே சாய் பாபா. தாய்மடி தேடி தவித்தோம் பாபா, தாங்கிட வந்தாய் நீயே பாபா. ஆதரவான உறவே பாபா, சர்வேஸ்வரனே சாய் பாபா. சூப்பர்மா வாசவிஜி, ரொம்ப அழகா இருந்து, ரொம்ப தேங்க்ஸ் அ லாட். जय श्री कृष्ण सर. जय श्री कृष्ण जी. पाकाम சொல்லுங்க. नैनं चिन्तन्ति शस्त्राणि, नैनं दहति पावकः, न चैनं क्लेदयन्त्यापो, न शोषयति मारुतः. कर्मण्येवाधिकारस्ते मा फलेषु कदाचन, मा कर्मफलहेतुर्भूर्मा ते संगोस्त्वकर्मणि. जय श्री कृष्ण सर. பியூட்டிஃபுல் ஜி, பார்க்காம அழகா சொல்லிட்டார். थैंक यू सर. வெரி நைஸ். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ண ஜி. जय श्री कृष्ण. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ண. ஸோ 11 அத்தியாயங்கள் முடிச்சிருக்கோம். இன்னைக்கு 12வது அத்தியாயம் ஆரம்பிக்க போறோம். பக்தி யோகம். பக்தி யோகம் நேத்திக்கணும் யாரோ சொல்லியிருந்தா, பக்தினா என்ன அப்படின்னு. பகவத்கீதை நீங்க தான் சொன்னேன். சரி, பகவத்கீதை ஒரு கோயில் அப்படின்னா அதோட முக்கியமான அம்சம் கர்ப்பகிரகம்ங்கிறது இந்த 12வது அத்தியாயம்தான். பக்தி யோகம் படிப்படியா பகவான் பக்தி யோகம் பண்றதுக்கு, பக்தி வைக்கிறதுக்கு, பகவான் அடையறதுக்கு நம்மளோட ஒரே நோக்கம், நம்ம எல்லாரும் டெய்லி சொல்றது இதுதான். ஒரே நோக்கம் நமக்கு என்னன்னா, பகவானோட சரண அடையணும், பகவானோட ஐக்கியமாயிடணும், பகவானோடயே இருந்துட்டு அவரோடையே கலந்துண்டு திரும்பி இந்த ஜென்மத்துல வரக்கூடாது, திரும்பி இந்த எந்த உலகத்திலையும் வரக்கூடாது, டைரக்டா பகவானோட இருக்கணும். சொர்க்கலோகமும் வேண்டாம், எந்த லோகமும் வேண்டாம், நமக்கு பகவானோட லோகம்தான் வேணும், பகவானோடயே இருக்கணும், பகவானோட கலந்துட்டு இருக்கணும். இதுதான் நம்மளோட முக்கியமான நோக்கம் அப்படின்னு இருந்துன்னா, அதுக்கு வழி எதுனா பக்தி யோகம். வேற வழிகள்லாம் இருந்தாலும் அந்த வழிகளுக்கெல்லாம் தாண்டி இருக்கிறது பக்தி யோகம். அந்த வழிகள்லாம் முக்கியமான வழிகள். அந்த வழிகள்லாம் பண்ணினாதான் பக்தி யோகம் நமக்கு வர முடியும்.
ஸோ அதுக்காக ஞான யோகம் வேண்டாமா, கர்ம யோகம் வேண்டாமா, தியானம் வேண்டாமா அப்படின்லாம் இல்லை. அந்த மாதிரிலாம் யோசிக்காம பகவான் சொல்றாரு எப்படி அந்த பக்தி யோகத்துக்கு போகணும் அப்படிங்கிற வழிகள் நமக்கு இந்த அத்தியாயத்துல கிளியரா சொல்லியிருக்கா. பகவான் போன அத்தியாயத்துல என்ன சொன்னார்னா, 10வது 11 அத்தியாயத்தை ரெண்டுத்துலயும் பார்த்தேன்னா எல்லாத்துலயும் எல்லாமே நாதான், எல்லாமே எனக்குள்ள இருக்கு அப்படிங்கிறத கிளியரா சொல்லி காமிச்சார். தன்னோட விபூதிகளா இருக்கட்டும், தன்னோட விஸ்வரூபமா இருக்கட்டும், ரெண்டுத்துலயுமே விபூதிகள்னு சொல்றச்ச எல்லா இடத்துலயும் என்னை பார்க்கறதுக்கு நீ என்ன பார்க்கணும்னு சொல்ற இல்லையா, எல்லா இடத்துலயுமே நீ என்ன பார்க்கலாம், எல்லாமே என்னோட விபூதிகள் தான் அப்படின்னு 10வது அத்தியாயத்தை சொன்ன அப்புறம் 11வது அத்தியாயத்துல எல்லாமே எனக்குள்ளதான் இருக்கு, நீ எனக்குள்ள பார்த்தேன்னா எல்லாமே உனக்கு தெரியும், எனக்கு இந்த டைம் ஸ்பேஸ் அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது, எல்லாமே எனக்குள்ளதான் இருக்கு, நீங்க தான் அதெல்லாம் டைமும் ஸ்பேஸுமா போட்டோவா பார்க்கிறேன், ஒவ்வொரு க்ஷணமும் ஒரு போட்டோவா நீங்க பார்த்துட்டு அந்த க்ஷணத்துல இருக்கிற அந்த போட்டோ மட்டும்தான் உங்களுக்கு தெரியறது, ஆனா எனக்குள்ள முழுசாவே இருக்கு, யார் இறக்க போறா, எப்ப இறக்க போறா, எல்லாமே எனக்குள்ளதான் ஓடின்னு இருக்கு, இது என்னோட விஸ்வரூபத்துல பாரு அப்படின்னு பயங்கரமா பார்த்துட்டு அர்ஜுனன் கதறி போய் எனக்கு உன்னோட சதுர்புஜ ரூபமும் உன்னோட மனுஷ ரூபத்தும் காமிச்சிரு, எனக்கு அந்த ரூபம்லாம் பார்க்க வேண்டாம், ஏன்னா அது எவ்வளவு அழகா இருந்தாலும் அதுல பயங்கரமானதும் இருக்கு, ரெண்டும் சமமா ரெண்டும் ஓடின்னு இருக்கு. பகவான் அதுக்கு பொருட்படுத்தாம எனக்குள்ள இருக்கிற இந்த கொடூரமான ரூபமும் எனக்குள்ள இருக்கிற இந்த மென்மையான ரூபம் ரெண்டுமே எனக்குள்ள இருக்கு, எனக்கு அதனால அதுல ஒன்றும் தப்பு இல்லை, அது ரெண்டுமே இருக்கதான் இருக்கும், ரெண்டுமே எனக்குள்ளதான் இருக்கும். ஆனா நமக்கு பகவான் அந்த மாதிரி பார்க்க முடியறது இல்லை. பகவான் தான் எல்லாருக்குள்ளயும் இருக்கா, எல்லா பொருளும் பகவான் அப்படின்னு சொல்றதுக்கு ஈஸியா இருக்கே தவிர பார்க்க முடியறது எனக்கு உங்களை மாதிரி தான் பார்க்க முடியும், ஒரு பொருளாக தான் பார்க்க முடியும், ஒரு ஒரு மனிதராக தான், தனி மனிதராக தான் பார்க்க முடியும், ஏன்னா எனக்கும் அவருக்கும் உள்ள ஒரு ஸ்பேஸ் இருக்கு. ஸோ நான் இங்க முடிகிறேன், அவர் அங்க ஆரம்பிக்கிறார், நான் இங்க முடிகிறேன், அதுக்கப்புறம் ஒரு பொருள் வருது, அது பொருளுக்கு அந்த பொருளுக்கும் எனக்கும் உள்ள ஒரு ஸ்பேஸ் இருக்கு, எந்த ஸ்பேஸ் எவ்வளவுதான் தொட்டுக்கிட்டு வச்சிருந்தாலும் அதுக்குள்ள இருக்கிற ஸ்பேஸ் நமக்கு தான் தெரியும், இது இங்க எனக்கு முடியறது, அங்க அது ஆரம்பிக்கிறது அப்படின்னு நம்மளோட புலன்கள்லாம் நமக்கு சொல்றது. ஆனா பகவானுக்கு அப்படி இல்லை, எல்லாமே ஒன்னா இருக்கு, அதெல்லாம் பகுபாவோட பாக்குறேன்னா அதுக்கு இவ்வளோ கைகள் இருக்கு, அந்த அந்த விஸ்வரூபத்துல எல்லாமே பகவானுக்குள்ளதான் இருக்கு அப்படின்னு அர்ஜுனனுக்கு அந்த திவ்ய திருஷ்டி கொடுத்தா கூட அப்படிதான் பார்க்க முடியுது தவிர எல்லாம் ஒன்றாக எல்லாமே பகவானா பார்க்கறதுக்கு முடியறது இல்லை அவளுக்கும். ஆனா எல்லாமே பகவான் என்ன சொல்ற, எல்லாமே நான் தான், எல்லாருக்குள்ளேயும் நான் இருக்கேன், எனக்குள்ள எல்லாரும் இருக்கிறார்கள், அதை நீங்க பார்க்கணும், அதை உங்களுக்கு என்னைக்கு புரியறதோ அப்போ உங்களுக்கு நானும் எனக்குள்ள நீங்க வந்துடலாம், நீங்களும் நானும் ஒன்று அப்படின்னு கலந்துடலாம். ஆனா அது பண்றது நம்ம ரொம்ப கஷ்டம், நம்மளால முடியாது, ஈஸியான விஷயம் இல்லை. அதனால்தான் பகவான் சொல்றா இந்த பக்தி யோகம் பண்ணுங்கோ. பக்தி யோகம்னா நித்தியமா பக்தி பண்றது, அனன்யமா பக்தி பண்றது, நித்தியமா பக்தி பண்றது, எப்பொழுதுமே ஒரு பக்தியும் ஒரு நம்பிக்கையோடும் இருக்கிறது. பகவான் தான் எல்லாருக்குள்ளயும் இருக்கார், பகவானுக்குள்ள எல்லாரும் இருக்கார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அண்ட் ஒரு பக்தி ரெண்டும் இருக்கணும். அதான் 11வது அத்தியாயத்துல இந்த பக்தி யோகத்துக்கான ஒரு விதையை நமக்கு கொடுத்தார். இந்த அத்தியாயத்துல அதை இன்னும் பெருசா எக்ஸ்பிளைன் பண்றார். ஸோ அர்ஜுனன் இந்த அத்தியாயம் ஆரம்பிக்கிறச்ச கேள்வி கேட்கிறான், உங்களுக்கு தான் எவ்வளவோ பக்தர்கள்லாம் இருக்காளே, பகவான வழிபாடு பண்ற பக்தர்கள்லாம் இருக்காளே, அதுல யாரு சிறந்தவா, உன்னோட சகுணமான ரூபமுள்ள இந்த பகவானை வேண்டிக்கிறவா உத்தமர்களா, இல்ல உன்னோட அந்த நிரகுண நிராகார ரூபத்தை நெச்சிண்டு நிர்குண நிராகார பகவானை நினைச்சுண்டு பக்தி பண்றாளே அவா
மகத்தானவளா அப்படின்னு கேட்கிறார். அதுக்கு பகவான் சொல்றார், பகவானை யார் வழிபாடு பண்றாளோ அவளுக்கு பகவானுக்கும் தனக்கும் உள்ள இருக்கிற டிஃபரன்ஸ் தெரியாம இருக்கும். நானும் பகவானும் ஒன்றுதான் அப்படிங்கிறவாள தான் என்ன பக்தி பண்ண முடியும். அதுதான் பக்தி. ஆனா நமக்குள்ள எல்லாருக்குமே இந்த சாத்விக, எவ்வளவுதான் சாத்விக குணத்துல இருந்தாலும் அந்த சாத்விக அகங்காரம் இருக்கதா இருக்கு. நாம் அப்படிங்கிற ஒரு அகங்காரம் நமக்கு இருக்கதா இருக்கு. அதனால்தான் நமக்கும் பகவானுக்கும் ஒரு சிறிதளவு தொலைவாது எப்பொழுதுமே இருக்கு. ஏன்னா நான் பகவான், நான் ஒரு மிருகம், நான் ஒரு பொருள், நான் ஒரு வேற ஒரு மனிதன் அப்படிங்கிறதுனால பகவானுக்கும் நமக்குள்ள ஒரு டிஸ்டன்ஸ் எவ்வளவுதான் இருந்தாலும், எவ்வளவுதான் சாத்விக குணம் இருந்தாலும் அந்த டிஃபரன்ஸ் இருக்கும். அதனால பகவான் சொல்ற இந்த நிர்குணமான பகவான் பக்தி பண்றது எளிதானதில்லை, கஷ்டமானது. அதனால பகவான் சொல்றார், சகுணமான ரூபத்தை பக்தி பண்றவாதான் சிரேஷ்டமானவார் அப்படின்னு. அது அந்த கான்டெக்ட்ல பார்க்கணும். அதாவது இந்த மாதிரி நான் வந்து பிரம்மனையே நினைச்சுண்டு, பிரம்மன் பகவானும் நானும் ஒன்றுதான் அப்படின்னு நினைச்சுண்டு ரூபமே இல்லாத பகவானை நான் வேணுண்டானே அதுல தப்பா, அது குறைச்சலா அப்படின்னு யோசிக்க கூடாது. பகவான் வந்து அந்த கான்டெக்ட் என்ன சொல்றதுன்னா, இது எளிதானது இல்லை, அதனால சகுண ரூபத்திலே என்னை பூஜிக்கிறவா அவா மகத்தானவா அப்படிங்கிறார். ஆனா அதுல மெயின் என்னன்னா, அனன்யமா இருக்கணும், சிங்கிள் பாயிண்டடா இருக்கணும், வேற ஒண்ணுமே இருக்கக்கூடாது. அந்த மாதிரியான பக்தி, அந்த மாதிரியான சகுண ரூப பக்தி, அந்த மாதிரியான ஒரு சகுண ரூப பக்தி இருக்கிறவாள் தான் சிரேஷ்டமானவர் அப்படிங்கிறார். ஸோ அர்ஜுனன் ஒரு கேள்வி வந்து, இந்த சகுண பக்தி, விராட பக்தி, சகுண பக்தி அது முக்கியமா, அது பெருசா, இல்ல இந்த அக்ஷர நிர்குண பக்தி பெருசா அப்படின்னு ஆரம்பிக்கிறார். அதனால்தான் பகவான் வந்து முதல்லயே ஆன்சர் பண்ண சகுண பக்தி தான் விசேஷமானது. ஆனா இது ரெண்டையும் கம்பேரே பண்ண முடியாது. இது ரெண்டுமே பண்ணாதான் பகவான் வந்து அடைய முடியும். நிர்குண பக்தி பண்ணாலும் போரும். ஆனா நாலாவது ஸ்லோகத்தை சொல்ற நிர்குண பக்தி பண்ணாலும், ஆனால் பகவான் சொல்றார் சகுண பக்தி தான் முக்கியமானது அப்படிங்கிற. 3ஆவதுல இருந்து 12ஆவது ஸ்லோகங்கள் பார்த்தேன்னா பகவான் வந்து பக்தியோட ஃபுல் வரிசைகளை சொல்ற. எதெல்லாம் பண்ணேன்னா, எந்த மாதிரி பக்தி பண்ணேன்னா என்ன அடைய முடியும் அப்படிங்கிறது. 3ஆவதுல இருந்து 5ஆவது ஸ்லோகம் கிருஷ்ணன் வந்து நிர்குண பக்தி பத்தி சொல்றார். நிர்குண பக்தினா ஞான யோகம், பிரம்மன் தான் ஒரே நிஜம், இந்த ஒரே நிஜம் இது ஒரு மட்டும்தான் இருக்கு அப்படிங்கிற ஒரு ஞான யோகம். நானும் எனக்குள்ள வசிக்கிறது, இதுவும் நானும் தனித்தனியான, இந்த தேகமும் தனியானது, எனக்குள்ள இருக்கிறது இந்த பரமேஸ்வரர் தான், ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் ஒன்றாக இருக்கிறது எனக்குள்ள அப்படிங்கிறது ஒரு ஞான யோகம். அது வந்து 3ஆவதுல இருந்து 5ஆவது ஸ்லோகத்துல சொல்றார். அப்புறம் 5ஆவது ஸ்லோகத்தை சொல்றார், இது ரொம்ப கஷ்டமானது ஞான யோகம்ங்கிறது. அதனால 6ஆவதுல இருந்து 8ஆவது ஸ்லோகத்துல இருந்து பகவான் வந்து சகுண உபாசனை பத்தி சொல்றார். உபாசனா அப்படின்னா என்ன அர்த்தம்? உபாசனாங்கிறது லூசா இங்கிலீஷ்ல சொல்லணும்னா தியானம், மெடிடேஷன். இந்த மெடிடேஷன் தான் நம்ம வந்து உபாசனை அப்படிங்கிறோம். மெடிடேஷன் என்ன?
ஒரே ஒரு விஷயத்து மேல போக்கஸ்டா இருக்கிறது. இந்த ஒரே ஒரு விஷயம் தான் என்ன, பகவான் மேல போக்கஸ்டா இருக்கிறது. அந்த ஒரே ஒரு விஷயத்துல மெடிடேட் பண்ணிட்டு பகவான் மேல ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? பகவானும் நானும் கிட்டக்க வருது. அந்த டிஸ்டன்ஸ் ஒண்ணு இருக்கு நமக்குள்ள. அத அதை பிரேக் பண்ணோம்னா உபாசனம். இந்த உபாசனம்ங்கிறது ரெண்டாவது ஸ்டேஜ் அப்படின்னு பகவான் 6வதுல இருந்து 8வது ஸ்லோகத்துக்குள்ள சொல்ற. இந்த மாதிரி என் மேல உபாசனை பண்றவாளுக்கு இந்த மிருத்யு சம்சாரத்திலேருந்து நான் எடுத்துன்னு வந்துருவேன், வெளியில எடுத்துன்னு வந்துருவேன். அதனால அப்படின்னா இந்த உபாசனை பண்ணதுனால ஞான யோகம் பண்ணாமா அப்படிங்கிறது கேள்வி இல்லை. இதுல என்னன்னா, உபாசனை பண்ணோம்னா ஞான யோகத்துக்கு நமக்கு புரிஞ்சுண்டு ஞான யோகத்துக்கு நம்ம போக முடியும். இந்த உபாசனைங்கிறது பகவானுக்கும் நமக்கும் இருக்கிற அந்த டிஸ்டன்ஸை, நமக்கும் அந்த ஸ்பேஸ்ன்னு நம்ம சொல்றோமே, நான் இங்க என் பண்றேன், பகவான் அங்க ஆரம்பிக்கிறா அப்படிங்கிற அந்த ஸ்பேஸை உடைக்கிறதுக்காக உபாசனை பண்ணும். இது ரெண்டாவது. முதல்ல நிர்குண பக்தி பண்றது, அதாவது பிரம்மன் தான் ஒன்று ஞான யோகம் பண்றது, அது ரொம்ப கஷ்டமானது. அதுக்கு அடுத்தாப்புல என்ன பண்ணணும்னா மெடிடேஷன் பண்ணுங்கோ, தியானம் பண்ணுங்கோ, உபாசனை பண்ணுங்கோ, பகவானோட உபாசனம் பண்ணுங்கோ. இதுலயும் ஒரு தனி டிஃபரன்ஸ் இருக்கு. பகவான உபாசனை பண்றது, பகவான உபாசனை பண்றது அந்த நிர்குண பிரம்மனை மேல உபாசனை பண்றது. அப்பதான் அந்த டிஸ்டன்ஸ் போகும். இல்லைன்னா அவருக்கு ஒரு தனி ரூபம் கொடுத்துட்டு நம்ம அங்க இருந்தோம்னா அந்த டிஸ்டன்ஸ் அப்படியே தான் இருக்கும். ஏன்னா தனியாயிடுறது. 9வது ஸ்லோகத்துல சொல்றார், இன்னும் ஒரு படி கீழே வந்தேன்னா, ஏன்னா இந்த விராட உபாசனை பண்றது கஷ்டமா இருந்ததுன்னா இஷ்ட தேவதா மேல உபாசனை பண்ணலாம். அந்த இஷ்ட தேவத்தை மேல உபாசனை பண்ணோம்னா, அதாவது ஒரு ரூபம் கொடுத்து அந்த ரூபத்தை கொடுத்துட்டு பரவாயில்ல, அந்த மாதிரியாவது நீங்க ஒரே தியானம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அந்த ரூபத்து மேல, அது உங்களுக்கு ஞான யோகத்துக்கு போறதுக்கான ஒரு ஸ்டெப்பு அப்படின்னு 9வது ஸ்லோகத்தை சொல்ற. 10வது ஸ்லோகத்துல இன்னும் ஒரு ஸ்டெப் கீழே வர, இந்த உபாசனை எல்லாம் பண்ண முடியலையா, நீங்க உங்களோட நித்திய கர்மங்கள், நைமித்திக கர்மங்கள், நமக்காக நியமிக்கப்பட்ட கர்மங்கள், பகவானுக்கு அர்ப்பணம் பண்ற மாதிரி பண்ணுங்கோ. ஈஸ்வர அர்ப்பணம் பண்ணிண்டு தன்னோட நித்திய கர்மங்களை பண்ணிட்டு இருங்கோ. அதுலேருந்து வர பலன்களை எதிர்பார்க்காமல் தன்னோட நித்திய கர்மங்களை பண்ணிட்டு இருந்துங்கோ. அது ஒரு ஸ்டெப் கீழே. இந்த நித்திய கர்மங்கள் பண்ணிட்டே இருந்தேன்னா அதுக்கு மேல ஒரு ஒரு அதோட பலன்கள்லாம் எதிர்பார்க்காம பண்ணலன்னா அடுத்ததாக உங்களுக்கு அந்த தியான யோகத்துக்கு போக முடியும். அதுவும் தேவதா தியான யோகம் பண்ணிட்டு அப்புறம் பகவானோட தியான யோகம் பண்ணேன்னா ஞான யோகத்துக்கு போக முடியும். ஸோ ஒவ்வொரு ஸ்டெப்பா குறைச்சிட்டு வர்றார் அவர். 6வதுலேருந்து 8வது ஞான யோகம், 3வதுலேருந்து 5வது ஸ்லோகம் ஞான யோகம், 6வதுலேருந்து 8வது தியான யோகம், 9வது ஸ்லோகத்துல தேவதா ஞான யோகம், தியான யோகம், 10வதுல தன்னோட கர்மங்கள் பண்ண சொல்றார், பலன் பார்க்காம, பலன் எதிர்பார்க்காம. ஆனா நமக்குள்ள இருக்க நிறைய ஆசைகள்லாம் இருக்கு, காமங்கள்லாம் இருக்கு. அதனால நம்மளோட
கர்மங்கள்லாம் அந்த ஆசைகளை நிறைவேற்றுறதுக்காக வருது. அதனால அதுல இருந்து வர பலன்களை எதிர்பார்த்துட்டு வருது. அதனால பகவான் வந்து இன்னும் ஒரு ஸ்டெப் கீழே வந்துட்டு சொல்றார், சரி நீங்க கர்மங்களை எதிர்பார்த்துட்டு உங்க கர்மங்கள் பலன்களை எதிர்பார்த்துட்டு உங்க கர்மங்களை பண்றீங்க இல்லையா, அதுலேருந்து வர கர்ம பலன்களை என்னோட பிரசாதமா எடுத்துக்கோ. இது எல்லாத்தையும் ஒரு பிரசாதமா எடுத்தீங்கன்னா சர்வ கர்ம பலத்தியாகம் இது உங்களால பண்ண முடியும். இது 11வது ஸ்லோகத்துல சொல்றார். இந்த 10வதும் 11வது ஸ்லோகமும் கர்மயோகம். அதாவது பகவான் பாருங்க, இந்த பக்தி யோகத்தை சொல்றதுக்கு எல்லாத்துலயுமே சொல்லிடுறார். ஞான யோகம், தியான யோகம், கர்மயோகம் பண்ணிட்டு கர்மயோகத்தை அவர் கடைசியா 12வது ஸ்லோகத்துல அதை பிரைஸ் பண்றார். ஸோ இந்த எல்லாத்தையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பா இதெல்லாமே பக்தி யோகத்துக்கு போற மார்க்கங்கள் தான். இதெல்லாம் பண்ணினால்தான் உங்களுக்கு பக்தி யோகத்துக்கு வர முடியும். ஸோ அப்புறம் 13வதுலேருந்து 19வது ஸ்லோகத்துல பகவான் வந்து இந்த மாதிரியான ஒரு பக்தி பண்றவாளுக்கு, பக்தி யோகம் பண்றவாளோட கேரக்டரிஸ்டிக்ஸ், அவளோட குணங்கள்லாம் என்ன, இந்த படிப்படியா மேல போறவாளோட குணங்கள் என்ன அப்படிங்கறது ரொம்ப அழகா சொல்ற. இந்த கர்மயோகியா இருக்கட்டும், உபாசகர்களா இருக்கட்டும், இவாள்லாம் சகுண பக்தி பண்றவா. ஏன்னா பகவான் ஒண்ணு இருக்கா, அவளோட சகுணம், அவருக்கு ஒரு ரூபம், அவருக்கு குணம் கொடுத்து அவரோட பிரசாதமா நம்மளோட கர்மங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கார். உபாசகர்களும் பகவானோட ஒரு ரூபத்தை நினைச்சுட்டு தியானம் பண்ணிட்டு அதனால சகுண உபாசகம் பண்றார். ஆனா இது வந்து கீழ், அதாவது லாஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் பக்தி யோகம். பக்தி யோகத்துல உள்ள ஏறத்துக்கான வழிகள். இந்த பக்தி சகுண பக்தி, பேத பக்தி, அபராபக்தி, பகவானோட ரூபங்களை பார்த்துட்டு பகவான ஒரு தனிமையா பார்த்துட்டு பக்தி பண்றது. இதே படிப்படியா ஏறின்னு ஞான யோகத்துக்கு போனாள்னா அப்ப நானும் பகவானும் ஒன்றுதான் அப்படிங்கிற ஒரு ஞானம் வரைச்ச இந்த பக்தி இது நிர்குண பக்தி, அபேத பக்தி, பராபக்தியா மாறிடுது. இந்த பராபக்தியா இருக்கிறவதான் சிதப்பிரஜ்ஞ. சிதப்பிரஜனா இருக்கிறவாளுக்கு என்ன மாதிரியான குணங்கள் இருக்கும், இதெல்லாத்தையும் சிதப்பிரஜாவா பராபக்தியா இருக்கிறவளோட குணங்கள் எல்லாத்தையும் 13வது 19வது ஸ்லோகத்துல சொல்ற. இந்த மாதிரியான 39 குவாலிட்டிஸ், 39 குணங்கள் ஒரு பக்தனை பத்தி வர்ணிக்கிறார். 39 குணங்களை பார்த்துட்டு ஐயோ நமக்கு இவ்வளவு குணங்கள் இருக்கணுமா அப்படின்னு இல்லை. இதெல்லாம் நினைச்சாதான் நம்ம இந்த 39 குணங்களை பார்த்துட்டு நம்ம இன்ஸ்பயர் ஆனோம். இதுல இருந்து ஒரு விஷயம் கூட கிடைச்சா கூட நம்மளால இந்த 39 வேண்டாம், ஒரு குணம் பர்ஃபெக்டா நமக்கு இருந்ததுன்னா பகவான் அடையறதுக்கான கதவு நமக்கு திறந்துருது. இந்த 39 ஸ்லோகத்துக்கும் அடிப்படையா இருக்கிறது மெயினா சமத்துவம், அன்செல்ஃபிஷா இருக்கிறது, சமத்துவமா இருக்கிறது, எல்லாத்துக்குமே சேமா பார்க்கறது, அன்செல்ஃபிஷா இருக்கிறது.
எனக்கு என்னோடது தான் அப்படிங்கிற அகங்காரம் இல்லாம இருக்கிறது. மூணாவதா பார்த்தீங்கன்னா ஒரு பிணைப்பில்லாம இருக்கிறது. அண்ட் நாலாவது ரொம்ப முக்கியமானது பகவான் மேல முழு நம்பிக்கையோட இருக்கிறது. இதுதான் இந்த அடிப்படை. இந்த 39 குணங்களுக்கும் அடிப்படை இந்த 4 குணங்கள் தான். சமத்துவம், அகங்காரமின்மை, பிணைப்பின்மை, அதை விட முக்கியமானது முழு நம்பிக்கை பகவான் மேல இருக்கு. ஸோ இந்த மாதிரி சொல்லிட்டு கடைசியா பகவான் வந்து என் மேல முழுசா தியானம் வச்சுட்டேன்னா, என் மேல முழுசா மனசை வச்சிருந்தேன்னா அது போரும். அதுதான் பக்தி யோகத்துக்கான மார்க்கம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அத்தியாயத்தை அழகா 20 ஸ்லோகம் தான், சின்ன இருக்கிறதுக்குள்ளேயே சின்ன அத்தியாயம் என்னன்னா இந்த பக்தி யோக அத்தியாயம் தான், 12வது அத்தியாயம் தான். ஆனா நமக்கு பக்தி மார்க்கத்துக்கு போறதுக்கான வழிகளை ஒவ்வொன்னா நீங்க எந்த லெவல்ல இருந்தாலும் பரவாயில்லை, அங்கேருந்து மேல போயிட்டே இருக்கலாம். அங்கேருந்து மேல போயிட்டே இருந்தோம்னா நம்மளால பகவானோட ஒன்றாயிட முடியும், மோட்சம் கிடைச்சிடும். இதேதான் நீங்க பார்த்தேன்னா 4வது அத்தியாயம் உங்களுக்கு யாருக்காவது ஞாபகம் இருக்குன்னா அதுலயும் பகவான் என்ன சொல்றார்? ஞான யோகம் இதுதான் முக்கியமானது. பகவான் வந்து அர்ஜுனன்ட்ட ஞானத்துக்காக நீ ஞானம் வரத்துக்காக எல்லா முயற்சியும் பண்ணு, ஞானம் எவ்வளவு முக்கியமானது அப்படிங்கிறத 4வது அத்தியாயம். அதுக்கப்புறம் பகவான் வந்து அதுலேயே பக்தி மார்க்கம் தான், அதுவும் நிர்குண நிராகார பகவானோட பக்தி பண்றது ரொம்ப முக்கியமானது அப்படின்னு 5வது அத்தியாயத்தை சொன்னார். 5வது பார்க்கலாம், 6வது பார்க்கலாம், 8வது கூட பக்தி இந்த நிர்குண நிராகார ரூபத்தோட பக்தி பண்றது ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறது. அதே மாதிரி 6வது அத்தியாயத்துல பார்த்தேன்னா பக்தர்களா இருக்கவோட மகிமைகளை பத்தி சொன்னார். 7வது அத்தியாயத்திலேருந்து 11வது அத்தியாயம் பார்த்தேன்னா நான் அப்படின்னு பகவான், அகம் மாம் அப்படின்னு பகவான் மேல பக்தி பண்றதை பத்தி கொண்டு வந்தார். சகுண ஆகாரமுள்ள பகவான் மேல பக்தி பண்றதுக்கு சொல்லி கொடுத்தார். பதினோராவது அத்தியாயம் முடிக்கிறச்ச அனன்ய பக்தி பத்தி கிளியரா 55 54வது 55வது ஸ்லோகத்துல சொல்றாரு. ஸோ இந்த மாதிரி பகவான் வந்து இந்த இந்த எவ்வளவு அழகா இந்த கீதையில கிளியரா எப்படி பகவான் அடையணும், ஏன்னா அந்த நோக்கம் வந்து என்ன அடையிறது தான் அப்படிங்கறத சொல்லிட்டு நிறைய வழிகள் இருக்கு, எல்லா வழிகளுமே கிறிஸ் கிராஸ் பண்ணிட்டு போயிட்டு இருக்கும். இந்த அத்தியாயத்துல இதெல்லாம் நீ எந்த இடத்துல இருந்தாலும் எங்கேருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னா பகவான் மேல அனன்யமா வேற ஒண்ணுமே இல்லாம எப்பொழுதும் நித்தியமா பகவான் மேல பக்தியோட இருக்கணும். இப்ப பகவான் மேல பக்தியோட இருக்கணும் அப்படிங்கிறத அது சகுணமா நிர்குணமா
அப்படிங்கிற ஒரு கேள்வி அர்ஜுனனுக்கு வருது. அதனால்தான் அவர் கேள்வி கேட்கிறார். அதுல இருந்தா முதல் ஸ்லோகத்திலிருந்து ஆரம்பிக்கிறது. ஸோ இந்த அத்தியாயத்துக்கு 8வது 12வது ஸ்லோகங்களும் பிரார்த்தனையா எடுத்துட்டு இருக்கோம். ரொம்ப அழகான ஸ்லோகங்கள். 12வது அத்தியாயம் எல்லாருக்குமே மனப்பாடமா இருக்கும். நிறைய பேர் இது கீதா பரிவாரில் யார் இருந்திருக்காளோ எல்லாருக்கும் இது மனப்பாடமா இருக்கலாம். இல்லாதவாளுக்கும் ரொம்ப ஈஸியான அத்தியாயம் இது. ஸோ அதுலேருந்து 8வது 12வது ஸ்லோகங்களையும் ப்ரேயரா எடுத்துட்டு இருக்கோம். அது சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஸ்லோகத்துக்கு போகலாம். மய்யேவ மன ஆதத்ஸ்வ மயி புத்திம் நிவேஷய நிவசிஷ்யசி மய்யேவ அத ஊர்த்வன்ன சம்ஷயः ஸ்ரேயோ ஹி ஞானமப்யாசாத் ஞானாத்யானோ விசிஷ்யதே தியானாத் கர்ம ஃபலத்யாகஸ் தியாகாத் சாந்திரனந்தரம். இந்த 2 ஸ்லோகங்களும் ப்ரேயர் எடுத்துருக்கோம். இது எப்படி நாங்கள் ப்ரேயர் எடுத்துக்கிறோம்னா, நான் இந்த குரூப்பில் போடுவேன். எங்களோட இந்த அட்மின் குரூப்பில் எங்களுக்கு பிடிச்ச ஸ்லோகங்களில் போடுவோம். அதுலேருந்து எல்லாரும் சூஸ் பண்ணி வருது இது. ஸோ ரொம்ப மனசை குழப்பிக்காதுங்க. இது ஏன் இந்த ஸ்லோகத்தை ஏன் எடுத்தா, அந்த ஸ்லோகத்திலேயே எடுத்தா அப்படின்லாம் எடுத்துக்காதீங்க. இது 2 ஸ்லோகங்களும் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்லோகங்கள் இந்த அத்தியாயத்தில். அதனால என் சாய்ஸில் இந்த 2 ஸ்லோகங்களும் வந்திருக்கு. ஸோ அர்ஜுனனுக்கு இந்த கேள்வி வந்திருக்கு, எந்த மாதிரி பகவானை பற்றி பக்தி பண்ணுறது, அதில் எது மேன்மையானது அப்படிங்கிற கேள்வி வருது. அதான் முதல் ஸ்லோகம். அவதரணிக்காவோட ஆரம்பிக்கலாம். ஓம் ஸ்ரீ பரமாத்மனே நமஹ. ஸ்ரீமத் பகவத்கீதா அத த்வாதசோத்யாயः. எல்லாம் எப்பொழுதும் சொல்ற அவதரணிக்கா தான். நான் தத்வா இத்தன் வ இருக்கிறதுனால த மேல ஒரு ஆகாத் கொடுத்து அத்வாதசோத்யாயः அவதரணிக்கா. முதல் ஸ்லோகம். அர்ஜுன உவாச்ச ஏவம் சததயுக்தா யே பக்தாஸ்த்வாம் பர்யுபாசதே யே சாப்யக்ஷரமவ்யக்தம் தேஷாம் கே யோகவித்தமாஹ. ஏவம் இவ்வாறு சதத எப்பொழுதும் யுக்தா இணைந்து ஏ யார் பக்தாக பக்தர்கள் துவாம் நீ பர்யுபாசதே உன்னை வணங்குகிறார் ஏ யார் ச மற்றும் அபி கூட அக்ஷரம் அழியாத அவ்யக்தம் வியாபிக்காத தேஷாம் அவர்களில் கே யார் யோக யோகத்தில் வித்தமாக உயர்ந்த அறிவாளி. உன்னிடம் எப்பொழுதும் இணைந்து உன்னை வணங்கும் பக்தர்கள் மற்றும் அழியாத வியாபிக்காதவரை வணங்குபவர்களில் யார் யோகாவில் உயர்ந்த அறிவாளி அப்படின்னு கேள்வி அர்ஜுனனுக்கு. இந்த கேள்வி நமக்கு புரியறதுக்கே ரொம்ப டைம் எடுக்கலாம். ஆனா அர்ஜுனனுக்கு இந்த கேள்வி வந்தது, யார் உன்னுடன் எப்பொழுதும் இணைந்து உன்னையே வணங்கின்றிருக்காளே அந்த பக்தர்களா, இல்லை அந்த அழியாத வியாபிக்காதவரை, அதாவது நிர்குண நிராகார பகவானை வணங்குபவர்களில் யார் யோகத்தில் உயர்ந்த அறிவாளி அப்படின்னு கேள்வி கேட்கிறார். ஒவ்வொரு விஷயமா பார்க்கலாம். அர்ஜுன உவாச்ச தனித்தனியா சொல்லணும். ஏவம் ஏ அது தொண்டையிலேருந்து வரணும், ஏவம் இல்லை. ஏவம் சதத யுக்தா ஏ யுக்தா யுங்கதாக யுக்தா ஏ இங்க ஏ வரணும். நாக்க மடிச்சுன்ல ப்ரெஸ் பண்ணிட்டு வாயால வரணும், நாக்க ப்ரெஸ் பண்ணிட்டு வரணும். ஏவம் சதத யுக்தா ஏ பக்தாஸ்த்வாம்
பக்தா பகமிதாக இசித்துவா 3 இருக்கு. பக்தாஸ்துவாம் பர்யு பக்கப்புறம் ஃபார் கொடுத்து பர்யுபாசதே ஏ சாப்யக்ஷரமவ்யக்தன் எல்லாமே ஆகாத் வந்துட்டே இருக்கும். ஏ ஏ ஏ இல்ல ஏ ஏ சாப்ய சாமிதாகத் யக்ஷர யமிதாகத் மவ்ய மமிதாகத் யக்தன் யமிதாகத் எல்லாமே சேர்த்து சொல்லணும். ஏ சாப்யக்ஷரமவ்யக்தன் தேஷாங்கே தேஷா தேஷா இல்ல தேஷாங் இங்க கொடுத்து தேஷாங்கே யோகவித்தமாஹா. बालाजी जी जय श्री कृष्ण सर. जय श्री कृष्ण मैम. अर्जुन उवाच एवं सततयुक्ता ये भक्तास्त्वां पर्युपासते ये चाप्यक्षरमव्यक्तं तेषां के योगवित्तमाः. பியூட்டிஃபுல், பர்ஃபெக்டா இருந்து. Thank you. ஏவம் சததயுக்தா ஏ பக்தாக ஏ பக்தாக அந்த அந்த பக்தர்கள். இந்த யஹ சஹ எல்லாம் சொல்றார். யாரு யஹனா சஹ அப்படின்னா அவர், அதெல்லாம் தான் இது இங்கேயும் ஏ பக்தாக அந்த மாதிரி பக்தர்கள். எந்த மாதிரி பக்தர்கள்? இந்த 55வது ஸ்லோகத்துல சொன்னாரே 11வது அத்தியாயத்துல, அந்த மாதிரியான பக்தர்கள். அவளாம் பகவானுமே நித்தியமா பகவானோட அந்த சகுணமான ஆகாரம் உள்ள பகவானையே நினைச்சுண்டு பக்தி பண்றவாளே. சோ அந்த ஏவம் சத்தத யுக்தாயே, இந்த மாதிரி எப்பொழுதுமே உன் மேல ஈடுபட்டு இருக்கிற பக்தர்கள். சதத யுக்தாயே, நித்தியமா ஒரு நிமிடம் கூட விடாம நான் பகவானோடு தான், பகவான் என்னோடு தான் அப்படின்னு நினைச்சுட்டு பக்தி பண்றவாள். பகவான் மேல முழு நம்பிக்கையோட பகவானை அடையணுங்கிற ஒரு முழு பிரயத்தனத்தோட இருக்கிறவா. ஸோ எந்த மாதிரியான பக்தியா இருக்கட்டும், தியானமா இருக்கட்டும், மெடிடேஷனா இருக்கட்டும், எந்த மாதிரி அவர் தான் டெய்லி பண்ற வேலைகள் காரியங்களா இருக்கட்டும், எப்பொழுதுமே பகவான் மேல ஈடுபாடோட இருக்கிறவா, எப்பொழுதுமே பகவானே நினைச்சுட்டு இருக்கிறவா. இப்ப நம்ம பகவான் பண்றச்ச கோயிலுக்கு போனா பகவானை நினைச்சுப்போம், வீட்டுக்கு வந்தா தினசரி காரியங்கள் இருந்துட்டு பகவான் நம்ம தினசரி காரியங்களோட இந்த உலகத்தோட இந்த பிரபஞ்சத்தோட சேர்ந்து பிரகிருத்தியோட சேர்ந்து இருக்கிறது தான் நம்ம அப்படின்னு நினைச்சுட்டு இருப்போம். ஏன்னா நமக்கு அந்த பகவான் மேல நித்தியமான ஒரு நம்பிக்கையும் நித்தியமான ஒரு பக்தியும் வரலை நமக்கு. இது ஒண்ணுதான் நமக்கு ஒரே நோக்கம் பகவான் அடையணும் அப்படின்னு இருந்ததுன்னா, நம்ம வீட்டு காரியங்களா இருந்தாலும் சரி, கோயில்ல போனாலும் சரி, எல்லா வேலைகளிலும் நம்ம பகவானோட ஈடுபாடோட இருப்போம். இப்ப நம்ம ஒரு காரியம் பண்ணிட்டு இருக்கோம்னா, ஏதோ ஒரு வேலை பண்ணிட்டு இருக்கோம்னா, அந்த வேலையில இவ்வளவு ஈடுபாடு இருந்தோம்னா நமக்கு நம்மளே மெய்மறந்துட்டு போயிடுறோம். அப்படின்னா நம்ம இந்த மறந்து போயிடுறோமா நம்மள அப்படின்னு இல்லை. அந்த வேலையில நம்ம இவ்வளவு ஈடுபாடோட இருக்கிறதுனால இந்த வேலையும் நம்மளுக்கும் ஒரு டிஃபரன்ஸ் இல்லாம நம்ம இருக்கோம். ஒரு பிசினஸ் மேன் கணக்கு போட்டு இருக்கிறத, அவனோட அக்கௌண்ட்ஸ் போட்டு இருக்கிறச்ச எல்லாத்தையும் மறந்துருப்போம், அதுலயே இருப்போம். அதுவும் அவனும் ஒன்றாக ஆயிடுது. உலகம் தனி, நானும் என்னோட இந்த அக்கௌண்ட்ஸும் தனியா ஆயிடுது. அந்த மாதிரி இந்த பக்தர்களுக்கெல்லாம் பகவான் மட்டும்தான் அப்படின்னு இருக்கிறச்ச எந்த மாதிரியான ஒரு காரியம் பண்றச்சியும்
பகவானும் நானும் ஒன்றுதான் அப்படின்னு இருக்கிறது அந்த ஒரு பக்தியோட இருப்பா. அந்த மாதிரியான ஏவம் சதத யுக்தா ஏ பக்தா துவாம் பர்யுபாசதே. துவாம் ப்ளூரல்ல இருக்கு. உன்னோட எவ்வளவு ரூபங்கள்லாம் இருக்கோ அதெல்லாம் பூஜை பண்றவா. பர்யுபாசத்தே அப்படின்னா பூஜை பண்றது. அப்படியே அவருக்குள்ள பகவானையே மேலேயே நிலைச்சுன்னு இருக்கிறது, பகவானோட நாமங்களே சொல்லிட்டு இருக்கிறது, கீர்த்தனம் பண்றது, தியானம் பண்றது, அவரையே நினைச்சுட்டு இருக்கிறது. ஏதான ஒரு காரியம் பண்றச்சும் பகவானுக்காக பண்றோம் அப்படின்னு நினைச்சுட்டு பண்றது. அந்த காரியத்தோடயோ அந்த காரியத்தோட பலனிலையோ எதுவுமே எதிர்பார்க்காம பண்றது. அதான் பர்யுபாசத்தே. ஏவம் சதத யுக்தா ஏ பக்தாக பக்தாத்வாம் பர்யுபாசத்தே ஏ சாப்பியக்ஷரம் அவ்யக்தம். ஏ பக்தர்கள். சாப்பியக்ஷர அக்ஷர அவ்யக்தம். அக்ஷரம்னா அழியாதது. அழியாதுன்னா பிரம்மன், ஒரே நிஜம். அவ்யக்தம் அப்படின்னா வியக்தி படுத்தாதது, வியக்தியானது, அதாவது அதுக்கு ரூபம் இல்லாதது, அதாவது நம்மளால அதை உணர முடியாதது. சோ அவ்யக்தம் அக்ஷரம். இது நிர்குணமான பகவானை பத்தி நினைக்கிறது. தேஷாங்கே யோக வித்தமாக. இந்த 2 பேர்ல தேஷாம், இந்த 2 பேர்லயும் யாரு? கே யோக வித்தமாக, யோகத்தில் சிறந்தவர்கள். இந்த மாதிரியானவாளை பத்தி தான் பகவான் 5வது ஸ்லோகத்திலையும் இந்த நிர்குண நிராகார பகவானை பத்தி நினைக்கிறவாளை பத்தி சொல்றார். ஏழாவது ஸ்லோகத்துல சகுண பக்தி இருக்கிறவாளை பத்தி சொல்றார். சோ இந்த துவாம் தேஷாங்கிறது 2 பேரை சேர்ந்துன்னு சொல்றார். தேஷாங்கே யோக வித்தமாக. சோ இந்த 2 பேர்ல யார் உத்தமர் அப்படிங்கிறார். சோ இதுக்கப்புறமா பகவான் அவருக்கு பதில் இந்த கேள்வி ஒண்ணுதான் வருது. என்ன? 12வது அத்தியாயத்தோட முதல் ஸ்லோகம் ஒரு கேள்வி. யார் உத்தமனானவர் அப்படின்னு. அதுக்கப்புறம் பகவான் ஆரம்பிக்கிறார். கண்டினியூஸா பகவான் தான் சொல்லியிருக்கார். 12வது அத்தியாயத்துல இந்த பாக்கி 19 ஸ்லோகங்களும் சரி, 13வது அத்தியாயம் சரி, 14வது அத்தியாயம் 20வது ஸ்லோகம் வரைக்கும் கண்டினியூஸா பகவான் வாச்சதான். இவ்வளவு லாங்கா பகவான் இந்த கீதையிலே சொன்னதில்லை. ஏன்னா பகவானுக்கு அந்த அர்ஜுனனுக்கு கேள்வி கேட்டதுக்கு அப்புறம் அதுக்கு அந்த கேள்வியில நிறைய விஷயங்கள் இருக்கு. ஒரே ஒரு கேள்வியில எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணணும். பகவான்னா என்ன, பகவானோட ரூபம் என்ன, பகவானோட குணங்கள் என்ன, பகவானோட அடையணும்னா என்ன, பக்தினா என்ன, எல்லாத்தையுமே சொல்லணும். எல்லாத்துலயும் 12வது அத்தியாயம், 13வது அத்தியாயம், 14வது அத்தியாயம் எல்லாத்துலயுமே இது விஷயம்தான். இதுதான் முக்கியத்துவமான நாலேஜ் பகவான் நமக்கு கொடுக்கிறது. இந்த ஸ்லோகத்துக்கு அப்புறம் எல்லாமே பகவானோட வார்த்தைகள் தான். 14வது அத்தியாயத்தோட 20வது ஸ்லோகம் வரைக்கும் பகவானோட வார்த்தைகள் தான்.
பகவான் நமக்கு ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணுவார். ஒவ்வொரு லெவல்லா வந்து வந்து நமக்கு சொல்லி கொடுக்குறாரு. யார் எனக்கு பிரியமானவர், நிர்குண பக்தினா என்ன, சகுண பக்தினா என்ன, என்ன மாதிரியான பக்தி பண்ணா என்ன அடைய முடியும், தியான யோகம்னா என்ன, ஞான யோகம்னா என்ன, பக்தி யோகம்னா என்ன, எல்லாத்தையுமே விஸ்தாரமா சொல்றார். அடுத்த ஸ்லோகத்துல இருந்து ஆரம்பிக்கிறார். என்ன டைம் ஆகுது, 9 ஆயிடுத்து. சரி, இன்னைக்கு ஒரு ஸ்லோகத்தோட முடிச்சுக்கலாம், இந்த கேள்வியோட முடிச்சுக்கலாம். நாளிலேருந்து பகவானோட வார்த்தைகள் தான் கண்டினியூஸா நம்ம கேட்க போறோம். இது அட்லீஸ்ட் உங்களுக்கு வந்து ஒரு உற்சாகம் கொடுத்துருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது எப்படி பகவான் நமக்கு எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ண போறாருங்கிறது அடுத்த ஸ்லோகத்திலேருந்து பார்க்க ஆரம்பிச்சோம்னா நமக்கு ரொம்ப நல்லா புரிய ஆரம்பிச்சிடும். இந்த சாப்டரோட எக்ஸ்பிளனேஷன்லயே சொன்னேன், எப்படி அவர் வந்து ஒவ்வொரு ஸ்லோகம் ஒவ்வொரு லெவலா இறங்கி 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 வந்து நமக்கு சொல்லி கொடுக்க போறார். இது பண்ண முடியலையா, இது பண்ணு, இது பண்ண முடியலையா, இது பண்ணு, நீ என்னை அடைவாய் அப்படின்னு சொல்லிட்டு 39 கேரக்டர் குணங்கள், இந்த மாதிரியான குணங்கள் இருக்கணும், அப்பதான் நீ பக்தன்னு சொல்லிக்க முடியும் அப்படின்னு வேற சொல்ற. இந்த 39 குணங்கள்ல நமக்கு 1-2 கிடைச்சா போறோம். இப்ப நான் அதான் சொல்ல தெரிஞ்சுக்கணும். இப்ப அதான் நான் சொல்ல வந்தேன் சார். 1வது 2வது நம்மள்ட்ட இருக்குமா? இருக்கோ இல்லையோ கொண்டு வரலாம் இல்லையா? டெஃபினட்டா சார். அதுக்கு தான் இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். அதனால 2வது ஸ்லோகத்திலிருந்து நாளைக்கு கண்டினியூ பண்ணலாம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. ஜெய் ஸ்ரீ ஜெய் கிருஷ்ணா. ஸ்ரீ